கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 40 அதிகாரம் 31வது வசனம் எப்படியா சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கும்போது வாசிக்கும் போது பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருப்பது அப்படின்னா அவரை நம்பி, அவருடைய நேரத்தை நம்பி, அவருடைய நம்மளுடைய சுயத்தை நம்பாம, நம்முடைய சொந்த பலத்தை நம்பாம அவருடைய பலத்தை நம்பி இருக்கும் போது பாருங்க, அவரு நம்மளை பலப்படுத்த ஒரு போதுமான தேவனை காணப்படுறாரு. ஒரு சின்ன பையன் ஒரு பட்டத்தை விட்டுட்டு இருக்கான். அது நல்லா ஹைட்டா போய் மேகத்துக்குள்ள மறைஞ்சிருது. ஆனா அதை அவன் பிடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த வழியா போற ஒருத்தரை கேட்கிறாரு, ஏன்பா தம்பி, நீ பட்டத்தை பிடிச்சுக்கிட்டே இருக்கியா, அது மேல எங்க இருக்குதுன்னே தெரியல, அது இருக்குதா இல்லையான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் சொல்றான், என்னால அது ஃபீல் பண்ண முடியுது, நான் பிடிச்சிருக்கிறது அது பட்டம் அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு. அப்ப பாருங்க, நீங்க அவருடைய நேரத்துக்கு நீங்க வெயிட் பண்ணும்போது, அவருடைய பாதத்துல நீங்க காத்திருக்கும் போது பாருங்க, உங்களுடைய சுச்சுவேஷன் ஒருவேளை நீங்க மாறாதது போல காணப்படலாம், ஆண்டவருக்கு கூட இல்லாதது போல காணப்படலாம். ஆனா உங்களால அவருடைய பிரசன்ஸ் உங்க இருதயத்துல நீங்க ஃபீல் பண்ண முடியும். அவர் செய்கிற காரியத்தை உங்களால உணர முடியும் உங்க இருதயத்துல. சோ ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்துல காத்திருங்க. அவர் உங்களை கழுகுகளை போல பலன் அடைந்து, கழுகுகளை போல அவர் எழும்ப செய்ய ஒரு போதுமான தேவனாய் காணப்படுறாரு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.